டிப்ரிமேஷன். இன்னைக்கு டே 7 ஆஃப் நான் ஜிம்முக்கு போறேன். நடுராத்திரி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிளாங்கெட்டை மடிச்சு வச்சுட்டு பல்லு வலிக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிரெட்டும் குளுக்கல் ஷேக்கும் போட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியா லிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தொடக்கரியும் தோள்பட்டையும் தான் ஒர்க் அவுட்டுக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஜிம்ல ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சரியா தூக்கம் இல்லாதனால ஆம்லெட் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கல்கழுத்து போயிட்டேன். 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு லெக் டே திருப்பி ரிப்பீட். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெடியாகி உருளைக்கிழங்கு காடி ஏறி ஊற விட்டு கிளம்பிட்டேன். நிறைய பேர் ஏன்னா மூஞ்ச அப்படியே வச்சிருக்கேன்னு கேக்குறீங்க. மூஞ்சே அப்படிதான். டிஃபன் சாப்பிட்ட கிளிப்பை எடுக்க முடியல, சாப்பிட்டு ஷட் டவுன். அப்புறம் ஹொசூர் பூ மார்க்கெட்ல ஒரு நடைப்பயணம். பூவெல்லாம் செம்மையா இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு பூ சந்தப்பா அங்க போய் பாருன்னாங்க. அங்க போய் பார்த்தா பூ கடலே இருந்துச்சு. கொஞ்சமா பூ வாங்கிட்டு மீண்டும் உருளைக்கிழங்கு காடி, நடுவுல பையா கிட்ட ஒரு ஏர் ஸ்டாப், அண்ணன் கிட்ட ஒரு எரிபொருள் ஸ்டாப், அப்புறம் ஒரு கடவாசல்ல உட்காந்து மதிய உணவு முடிச்சாச்சு. பராக்கு பாக்குற செஷன். கொஞ்சமா கோழி நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு வந்து பாக்குறேன். ஒரு நண்பரோட ஐடி கார்டு. காலேஜ் மேல எவ்வளவு காண்டு இருந்தாலும் இப்படியெல்லாம் தூக்கி போடக்கூடாது தம்பி, இங்க வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்கோ. அப்புறம் கிராமத்துல ஒரு ஸ்டாப்பிங். வீடெல்லாம் செம்மையா இருந்துச்சு. உட்காந்து அழகா ரசிச்சுட்டு இருக்கும்போது போன் சூசைட் பண்ணிக்கிச்சு. பேக் கிளாஸ் சல்லியா நொறுங்கிருச்சியா. ஒரே டிப்ரிமேஷன்ல உட்காந்து டீ போட்டு ஸ்டேக்கு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா கொஞ்சம் புரோட்டீன் நண்பர்களும் ரயில் காடியும். இரவு உணவு முடிச்சுட்டு ஒரு நடைப்பயணம். அப்புறம் கொஞ்சம் பேக் கிளாஸ் டிப்ரிமேஷன். ஸ்டேக்கு வந்து ஷட் டவுன் ஆயிட்டேன். உங்களுக்கு எப்போவாச்சும் ஒரே நாள்ல இவ்வளோ டிப்ரிமேஷன் நடந்திருக்கான்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மகிழ்ந்திரு.